குட் மார்னிங் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நிஃப்டி 50 இன்ட்ராடே லெவல் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெரி ஃபஸ்ட்டு கேண்டிலே நான் சொல்லியிருந்த அந்த சப்போர்ட்டு 24,273 அதுதானே சொன்னேன். அந்த லெவலுக்கு ஒரு 6-7 பாயிண்ட்டு தான் கம்மி. அது வரையும் ரிவர்ஸ். அங்கிருந்து 230 பாயிண்ட் ஏறி இருக்கான். இந்த இடம் யாராவது நீங்கள் வாங்கி ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கொடுக்கல நிஃப்டி 50. நான் ரெண்டாவது சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 24,641. அதையும் அவன் டச் பண்ணிட்டு ரிவர்ஸ். நான் இந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணேன். இந்த இடத்த நான் யூஸ் பண்ணேன். 157க்கு நான் வாங்கினேன். 24,600. அதோட ப்ரீமியம் நான் வாங்கும்போது 157. நான் 180க்கு சேல் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இப்போ ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு. அங்கே நான் கிட்ட வரும்போது அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் ஒரு 57, 67, 87 எக்ஸ்ட்ரா ஒரு 3. ஸோ ஒரு 1,600 ஜஸ்ட்டு 3 கேண்டிலில் தாங்க எடுத்தேன். அந்த 2 மணிக்கு அந்த கேண்டில் 24,641 தொட்டான். 642 43 தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தொட்ட உடனேயும் நான் அங்கே பை பண்ணிட்டேன். 24,600 நான் வாங்கும் போது 157, 180க்கு செல் பண்ணிட்டேன். எனக்கு லாபம், க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க மக்களே. இதுதான் இந்த இன்ட்ராடேவை இப்படி தான் ஆடணும். அதாவது எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்டை தொட்ட உடனேயும் இல்லை தொட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஒரு 6-7 பாயிண்ட்டு அவுட் சைடு, அதாவது வெளியே போட்டுக்கணும். கண்டிப்பாக அது ட்ரிகர் ஆகிடும். ட்ரிகர் ஆன உடனேயும் நம்மளோட ஸ்டாப் லாஸை நம்ம தீர்மானித்து வச்சுக்கணும். ஒரு வேளை இதுக்கு கீழேயே அது போச்சுன்னா, இவ்வளோ ஸ்டாப் லாஸை அடிச்சதுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு ஏஞ்சி வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நான் நேற்றே இதை பற்றி சொல்லியிருந்தேன். அவன் 24,641 வந்தானா கண்டிப்பாக பவுன்ஸ் ஆகும். ஏன்னா செகண்ட் சப்போர்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இங்கே நடந்திருக்கு. இப்போ அவன் ட்ரேட் ஆகிறது 24,670 போயிட்டான். ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட். 1,600 எனக்கு நல்ல ப்ராஃபிட். நீங்கள் உங்களோட அமௌண்ட்டு எவ்வளோ, அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ், அது உங்களோட விஷஸ். என்னோடய 10,000 ஒரு 20,000 ஒரு 1,600 எனக்கு பெரிய அமௌண்ட்டு தான். எனக்கு இந்த 1,600 யார்கிட்டயா கடன் கேட்டால் அதுக்கு வட்டி பிடிப்பான். யாரும் ஃப்ரீயாகவும் கொடுக்க மாட்டான், உடனே கேட்பான். நமக்கு இந்த மார்க்கெட்டு கொடுக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் மக்களே. இந்த சப்போர்ட், இந்த ரெசிஸ்டண்ட், இந்த மெத்தடை நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னா எஃப்ஐ விற்கட்டும், இல்லை டிஐ விற்கட்டும், இல்லை யாராவது ஏதாவது விற்கட்டும், டெக்னிக்கலாக இந்த ஒரு பவுன்ஸ் நடக்கும்ன்றது இதுதான் மக்களே. இதை தான் நான் உங்ககிட்ட ஒரு நாள் இதை வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த சப்போர்ட்டும் இந்த ரெசிஸ்டண்ட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்றது தான் நேற்றே சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல செகண்ட் சப்போர்ட்டில் நீங்கள் யாராவது வாங்கியிருந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சென்செக்ஸ் நான் எதுவும் ப்ளே பண்ணலை. பட் ஆனால் இருந்தாலும் சென்செக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 81,238ன்னு சொல்லியிருந்தேன். அவன் அதுக்கு கீழேயே போனான். 81,100 வரையும் போனான். 138 பாயிண்ட் அங்கேருந்து டவுனு. பட் ஆனால் அவன் சப்போர்ட் எடுத்துருக்க இடம் பாருங்களேன், எக்ஸாக்டாக அந்த 81,238 தான். அவ்வளோ தொலைவு ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கான். ரிவர்ஸ் ஆகிட்டு அவன் அங்கேருந்து ஒரு 230 பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டான். சென்செக்ஸ் 81,550 வரையும் போயிருக்கு. அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் 81,104 வரையும் வந்தான். அங்கேருந்து 81,562 வரையும் மேலே போயிட்டான். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் விட்டுருங்க. ஆனால் செகண்ட் கேண்டில் பாருங்கள், எக்ஸாக்டாக நம்ம சப்போர்ட்டை தொட்டுட்டு அதுக்கு மேலேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட்டு, அது அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற செகண்ட் கேண்டில் ஹைட்டு போயிட்டு, அதாவது அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இறங்கியிருக்கு. ஆனால் தேர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து எல்லாம் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக மூமெண்ட் அருமையாக போயிருக்கான். ஸோ இந்த இடம் யாராவது நீங்கள் எடுத்திருந்தா, ஃபஸ்ட்டு கேண்டில் எடுத்துருக்க மாட்டீங்க, கன்ஃபார்மாக அது எடுத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா பயம் இருந்திருக்கும். ஸ்டாப் லாஸை நம்ம போட்டிருந்தால் அதை அடிச்சிட்ருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு கேண்டில் எடுத்துருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். எடுத்திருந்து வெயிட் பண்ணியிருந்தாலும் 2, 3, 4 கேண்டில்லாம் நமக்கு ப்ராஃபிட். நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் எடுக்கலனே வைங்க, 2வது சப்போர்ட்டை அவன் அடித்து உடச்சிட்டு கீழே இறங்கிட்டான். 3வது சப்போர்ட்டு நான் சொன்னேன் 80,800, 80,800 810க்குள்ளே அவன் வருவான்னு சொன்னேன். அவன் வந்துட்டு அருமையான ரிட்டன் பவுன்ஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். 80,800லேருந்து 80,106 வரையும் போயிட்டான். சாரி, 81,006 வரையும் போயிருக்கான். 201 பாயிண்ட் அங்கேருந்து ஏறி இருக்கு. இந்த இடம் நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இதுலேயும் பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. சப்போர்ட்டு, தேர்ட் சப்போர்ட்டு 80,800 அருமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இங்கே நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு திருப்தி தான். சரி, இந்த சப்போர்ட்டெல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நான் நிஃப்டிலேயே ஒரு 1,600 ப்ராஃபிட் பண்ணதுனால சென்செக்ஸ் ஆடலை. என்னுடைய டார்கெட்டே ஒரு நாளைக்கு 2,000. அது லாஸஸ் சைடில் இருந்தாலும் சரி, இல்லை ப்ராஃபிட் சைடில் இருந்தாலும் சரி. ஓகே நேயர்களே, இதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் இன்றைக்கி லீவு, அதனால் என்னால் இதை பார்த்துக்கிட்டு ட்ரேட் பண்ண முடிஞ்சுது. இல்லைன்னா நான் சென்செக்ஸ் பண்ணணுன்னு ஒரு தேர்ட் சப்போர்ட்டை தொடரும்போது பண்ணணுன்னு தான் வந்தேன். ஆனால் நான் சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே அவன் தொட்டுட்டு மேலே போயிட்டான். இப்போ நான் அந்த செகண்டு சப்போர்ட்டுன்னு சொன்னது ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு. அவன் அங்கேருந்து இறங்குறான், இப்போது இறங்கிட்டு இருக்கான். இப்படி தான் ட்ரேடர்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். அனுபவமே ஒரு நல்ல அறிவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. நான்லாம் எந்த கிளாஸுக்கு அது இதுன்னெலாம் எங்கேயுமே போனதில்லை. நானாக அடிபட்டு உதப்பட்டு 9 வருஷமாக பண்ணது தான். அது எனக்கு இப்போது ஒரு 3 இயர்ஸாக சக்ஸஸ் தான். 3 இயர்ஸ்னால் 3 இயர்ஸ் ஃபுல்லாக சக்ஸஸ் இல்லை. சில நேரத்தில் எனக்கும் லாஸஸ் வந்திருக்கு. லாஸஸ் வந்து நான் அதான் சொல்லியிருக்கேனே, 2,000 தான். அதுக்குள்ளே அது ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா ஏஞ்சி போயிடுவேன் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிவிட்டு. இப்படி தான் நம்ம இன்ட்ராடே ப்ளே பண்ணணும். இப்படி பண்ணால் தான் நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியும். ரொம்ப போரிங்காக இருக்குல்ல? சரி நேயர்களே, அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். நன்றி, வணக்கம்.